ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 3 ஏக்கர்லைங்க. மெயின் ரோடு பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டரு. ஆனால் சூப்பரான இடமுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையான இடம். நீங்கள் பாருங்கள், தெரியும். ஒன் சைடு நல்லா பசுமையாக இருக்கும். கேரளா தமிழ்நாடு பார்டர் அப்படிங்கிறதுனால வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். தென்னை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 தென்னை இருக்குங்க. அதே மாதிரி ஒரு போர்வெல், நல்ல தண்ணி இருக்கிற ஒரு போர்வெல் இருக்கு. பில்டிங் ரெடி ஆயிட்டு இருக்கு. 3 ஏக்கர் லேண்டு. இதான் ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ முக்கால்வாசி வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இன்டீரியர் ஒர்க் இருக்கு. சூப்பராக இருக்கும். நிறையா ரூம்ஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியா ரொம்ப அமைதியான இடம். வாங்க நீ உள்ள போய் பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரூமு. உள்ள ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாதியில வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, உள்ள பிளாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சு. வெளியே மட்டும் தான் பிளாஸ்டிங் ஒர்க். அது இல்லாம வயரிங் ஒர்க்குமே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டாரு. அதனால இந்த ஒர்க்கை வந்து தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படிங்கறதுனால தான் வந்து இது ஸ்டாப் ஆயிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடா கூட பண்ணிக்கலாம். அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் கூடவும் நீங்க பண்ணிக்கலாம். நான் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தினேன். ரொம்ப சூப்பரான ஏரியா. போர்வெல் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 இன்ச்சு தண்ணி இருக்கிற போர்வெல்ங்க. எப்பவுமே தண்ணி ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு போர்வெல். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே தென்னம்புள்ள வச்சிருக்காங்க. ஒரு 110 தென்னம்புள்ள வச்சிருக்காங்க. அது இல்லாம ஃபுல்லுமே கிரவுண்ட் இருக்கு. பேக் சைடு வந்து நிறைய இடம் இருக்குங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க அந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா நம்ம பில்டிங் தெரியும். பில்டிங் வந்து டபுள் மாடி தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே கீழே வந்து நல்லா வந்து பீம் போட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. பில்லர் போட்டு தான் எடுத்திருக்காங்க. நல்லா ஹெவியாக மேலே கூட எடுக்கலாம். அந்த மாதிரி லெவலில் தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஓட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஓடு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பதிச்சு சூப்பராக வச்சிருக்காங்க. இதுவுமே நம்ம உள்ள வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. நம்ம போரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிணத்துலையும் தண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனிஷிங் இருக்குங்க. ஃபுல்லாக ஃபெனிஷிங் பண்ணியிருக்காங்க. அமைதியான இடம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, இந்த இடம் வந்து அவங்க வந்து ஃபாரின் போனனால இதை வந்து கவனிக்க முடியல. அப்படிங்கிறதுனால தான் ஃபுல் பர்மிஷனோட தான் வந்து இந்த பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்கு. அது இல்லாமல் இந்த லேண்டோட டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்குதுங்க. நம்ம இந்த பில்டிங் மேலிருந்து பார்த்துடலாங்க. மேலிருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, மே மாசமுங்க. எவ்வளவு பசுமையா இருக்குதுன்னு பாருங்க. எங்காவது மே மாசம் இந்த அளவுக்கு பசுமையா இருக்கான்னு கேளுங்க பார்க்கலாம். சூப்பரான ஏரியா. ஃபுல்லுமே சுத்திலுமே தென்னந்தோப்பு. இதான் நம்ம பில்டிங்க்கு மேல இருந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து 3rd ஃப்ளோரு பாருங்க. மேலே மேற்கொண்டு வேணுனாலும் நம்ம பில்டிங் எடுக்கிறதுனா எடுக்கலாம். உங்களுக்கு வாங்கினா இதில் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இப்போ நான் சொல்லிடுவேன். இது வந்து 2nd ஃப்ளோருங்க. 2nd ஃப்ளோர்னு ரூம்ஸ் நிறையா இருக்கு. நம்ம ஒரு சிட்டியில் என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் ரூம்ஸ் நம்ம எடுப்போமோ அந்த மாதிரி எல்லாம் டிசைனாக எடுத்திருக்காங்க. நல்லா பக்காவாக பிளான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. பால்கனி பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல பெரிய பால்கனி தான். ரொம்பவே நல்லா இருக்கு. இனி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% மட்டும்தான் ஒர்க் இருக்கு. மெயின் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்றோம், அவ்வளவுதான். ஒர்க் பெயிண்ட் பண்றோம். உள்ள எல்லாமே வந்து பிளாஸ்டரிங் பண்ணிட்டாங்க. அவுட்டர் மட்டும்தான் ஒர்க். வேற ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல இந்த ரூம். நான் ஒரு ரூம் மட்டும் தான் காட்டுறேன். அதே மாதிரி இதுல வந்து டாய்லெட் அட்டாச்சோட இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 ரூம் இருக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சிட் அவுட் தனியாக இருக்கு. எல்லாமே இருக்கு. சூப்பரான ஒரு இடம், சூப்பரான ஏரியா. எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்குங்க. பேக் சைடில் இருக்கிறது இதுவும் சேர்ந்து குறைஞ்சபட்சமாக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு. அது இல்லாமல் இதில் வந்து 3 ஏக்கர் இருக்கு. 3 ஏக்கருக்கும் அப்புறம் 110 தென்னமரம் இருக்குது. ஒரு போர்வெல் இருக்குது. இபி கனெக்ஷன் இருக்குது. கிணறு இருக்குது. இவ்வளவும் சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். 2,20,00,000 ரூபா சொல்கிறாங்க. வாங்க உட்காந்து பேசி ரொம்ப கம்மியாக வாங்கி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க. ஓகேவா? பாய்.